வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையிலே தூங்கி எழுந்து ஒரு 7:30 மணி போல் தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனேன். வண்டியை தள்ளிக்கின்னு கேட்டை வண்டியாலே தள்ளிட்டு வெளியே போய்ட்டு நின்னேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோனு, டீ கடைக்கு போகலாம் வாடான்னு சொல்லிட்டு குமாரன் அடித்தார் ஃபோனை. நானும் அவரும் அப்படியே போயிட்டு சில பல கதைகள்லாம் பேசிட்டே போனோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் ரொம்ப தூரம் 10 அளவுக்கு போய் டீ குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் எல்லா கடையும் மூடிட்டாங்க. 2 பேரும் போனோம். ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு 2 பேரும் கதை பேசிக்கிட்டே இருந்தோம். கதையை பேசிட்டு டீ கடை முடிஞ்சுது. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வேலை முடிஞ்சுது. முக்கியமாக நானும் குமாரனும் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் அவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். அடுத்தது பண்ணையை விசிட் பண்ண வேண்டிய நேரம். அதனால் பண்ணை கிளம்பிட்டோம். 2-3 நாளாக போகல. சரிங்க கிளம்பிட்டோம். பக்கம் 2-3 நாள் ஆகுது. கடைசியாக சனிக்கிழமை அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, வேலை. திங்கக்கிழமையும் வர முடியல, அதுவும் கொஞ்சம் வேலை. அதான் இன்றைக்கி அது பார்த்துருவோன்னு சொல்லி இன்றைக்கே பாருங்கள், மணி ஒரு 12 மணி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது செவ்வாய்க்கிழமை. சரி பார்த்துட்டு போயிருந்ததுக்காக வந்தேன். சாவி கொண்டு வந்தேன், திறக்கிற மூடு இல்லை. சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பார்க்காம இருக்கக்கூடாது. இந்த வாய்க்காலில் நிறைய தண்ணி ஓடிச்சு. நான் வர பார்த்து 1 மாதம் ஆகிடுது கிட்டத்தட்ட. இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லை வாய்க்காலில். இன்னும் கொஞ்ச நாள் வெயில் நாளில் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. மழை பெஞ்சாலும் மழைன்னு சொல்கிறோம், வெயில் இருந்தாலும் வெயில் அதிகம்னு சொல்கிறோம். மனுஷனோட இயல்பு போல் அது. பார்த்துக்கலாம். சரி ஓகே, வந்த வேலையை பார்த்து நம்ம கிளம்புவோம். நான் சும்மா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லி வந்தேன். ஏன்னா 1 மாதம் ஆக போகுது வாடகை எடுத்து. வாடகையும் கொடுக்குற தருணம் போச்சு. அப்படியே சும்மாவே வச்சுருக்கிறேன். வேலை ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லை. பார்த்துக்கலாம். எல்லாம் பண்ணையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் பொழுதாகி போச்சு. பொழுதுக்கு கோயிலுக்கு கிளம்புற நேரம். அப்படியே பொழுது இன்றைக்கி லேட்டு 7:25 அளவுக்கு ஆகி போச்சு. அந்த நேரம் தான் கிளம்பி போனேன். அப்படியே போகிற வழியெல்லாம் இன்றைக்கி இருட்டானதுனால நிலா ரொம்ப அழகாக இருக்குது. பௌர்ணமி வரப்போகுது இல்லையா, அதனால் நிலா வெளிச்சத்தில் நிலாவை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். மறுபடியும் இன்றைக்கி பூச்சி தொல்லைலாம் இல்லை. கொஞ்சம் இருட்டிதுன்னா பூச்சி தொல்லை இருக்காது. கொஞ்சம் பொழுது சாகிற நேரம் மட்டும்தான் பூச்சி தொல்லை இருக்கும். இப்போ பூச்சி தொல்லைலாம் எதுவும் இல்லை. நானும் சரவணனும் கோயிலுக்கு போயிட்டே இருந்தோம். போயிட்டு நேராக வண்டி விட்டுட்டு அங்கே இருக்க செடி நம்பர்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கோயில் நட சாத்திருந்தது. இன்றைக்கி ஐயா இல்லை, வெளில போயிட்டார். அதனால் கோயிலோட வெளி கேட்டு வரைக்கும் பூட்டாங்க. நம்ம வருவதுக்காக திறந்து வைக்க மாட்டாங்க. அவர் இருந்தாருன்னா திறந்துருப்பாங்க. இப்போ அவர் இல்லாதனால கேட்டை பூட்டிட்டாங்க. நம்ம வெளியே நின்று சாமியை கும்பிட்டு, எப்போவுமே இப்படி தான், சாமி திறந்துருந்தாலும் நட திறக்காட்டாலும் நான் எப்பயும் போகிறது வழக்கம். போயிட்டு சாமியை கும்பிட்டு திரும்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைய நாள் இனிதே முடிவடைகிறது. இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.